அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்புல நம்ம ஜனவரி 2 கரண்ட் அஃபேர்ஸ் தான் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். தேவைப்படுற இடத்துல மட்டும் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, லைட் ஹவுஸ் திட்டத்துக்கு 6 நகரங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். லைட் ஹவுஸ் திட்டம்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, சர்வதேச நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா மிகவும் மலிவான விலையில தரமான கட்டிடங்களை கட்டுறாங்க. ஸோ அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மலிவான விலையில தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நல்ல கட்டிடங்களை உருவாக்கும் திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ் திட்டம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 நகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு. அந்த 6 நகரங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில பெரும்பாக்கம், மத்திய பிரதேசத்துல இந்தூர், குஜராத்ல ராஜ்கோட், ஜார்க்கண்ட்ல ராஞ்சி, திரிபுரால அகர்தலா, உத்தரப்பிரதேசத்துல லக்னோ. இந்த 6 நகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. ஸோ இந்த 6 நகரத்தையும் சேர்த்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 6368, அதாவது 6368 வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட உள்ளன. நவீன முறையில் வீடுகள் கட்டப்பட உள்ளன இந்த 6 நகரத்துல. ஸோ இந்த திட்டத்தோட தொடர்புடைய அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரான ஹர்தீப் சிங் பூரி அவர்கள். இந்த 6 நகரத்துக்கான அடிக்கல் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இப்ப பேண்டமிக் சிச்சுவேஷன்ன்றதால அவர் காணொலி வாயிலாகவே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு. ஸோ இது தொடர்புடைய அந்த அமைச்சரை ஞாபகம் வச்சுங்க, ஹர்தீப் சிங் பூரி. இதனோட தொடர்புடைய இன்னொரு திட்டம் எதுனா ஆஷா இந்தியா திட்டம். இந்த ஆஷா இந்தியா திட்டம் என்ன அப்படின்னா, நவீன வீட்டு வசதி தொழில்நுட்பம் தொடர்பா ஆராய்ச்சி மற்றும் புதிய நிறுவனங்களை ஊக்குவிக்கிற திட்டம். அதாவது நவீன வீட்டு வசதி தொழில்நுட்பத்தை ஆராய்ச்சி செய்யறதுக்கு புதிய நிறுவனங்களை ஊக்குவிக்கிற ஒரு திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஷா இந்தியா திட்டம். ஞாபகம் வச்சுங்க. லைட் ஹவுஸ் திட்டம்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சுங்க, ஆஷா இந்தியா திட்டம்னாலும் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுங்க. கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்வுல தெளிவா கேக்குறாங்க. எப்படி கேக்குறாங்கன்னா, ஒரு திட்டத்துடைய பெயர் கொடுத்துட்டு அது எதுக்கு அப்படின்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டா அதனுடைய தொடர்புடைய இதெல்லாம் கரெக்டா நான் சொல்லிட்டே வருவேன். அது கரெக்டா டெய்லியும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் 1.15 லட்சம் கோடியாக அதிகரித்து வரலாற்று சாதனை. இந்த வருஷத்துக்கு இல்லைங்க, வெறும் டிசம்பர் 2020 டிசம்பர் 2020 அந்த ஒரே மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1.15 லட்சம் கோடி வந்து பாத்தீங்கன்னா வசூலாயிருக்கு ஜிஎஸ்டி. ஏன் இது ஒரு வரலாற்று சாதனைனா, இதுக்கு முன்னாடி அதே டிசம்பர் மாதம் 2019ல 1.03 லட்சம் கோடி தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வசூலான அமௌண்ட் ஜிஎஸ்டி. பட் இந்த வருஷம் டிசம்பர், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் இருந்து இப்பதான் நம்ம எக்கானமிக் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வருது. ஸோ இதோடைய அறிகுறியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம், அதாவது இந்த வருஷம் சொல்றதை விட டிசம்பர் 2020 அந்த வருஷத்துடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதத்துல 1.1 லட்சம் கோடி வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வசூலா இருக்குது. இது இதற்கு முன்னாடி இருந்த அதிகபட்ச வசூலை விட 12% அதிகம். எத்தனை சதவீதம் அதிகம்னா 12% அதிகம். அதாவது இதுக்கு முன்னாடி அதிகபட்ச வசூல் வந்து பாத்தீங்கன்னா 1.03 லட்சம் கோடி. பட் இந்த டிசம்பர் 2020 வந்து பாத்தீங்கன்னா 1.15 லட்சம் கோடி வசூலாயிருக்கு. அதற்கடுத்த ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், தமிழகத்தில் 17 இடங்களில் இன்று கரோனா தடுப்பூசி ஒத்திகை. அதாவது ஜனவரி 2, 2021 அன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய அனைத்து மாநிலங்களிலுமே வந்து பாத்தீங்கன்னா கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெறுது. தமிழகத்துல எத்தனை இடத்துல நடைபெறுதுன்னா 17 இடத்துல. எத்தனை மாவட்டம்னா 5 மாவட்டம். அது என்னன்னா சென்னை, நீலகிரி, திருநெல்வேலி, திருவள்ளூர், கோவை. இந்த 5 மாவட்டங்கள்ல மொத்தம் 17 இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெறுது. இந்த ஒத்திகைக்கான முதல் சுற்று டிசம்பர் 28, 29, 2020 நடைபெற்றது. அதுபோல இப்ப தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா 17 இடங்கள்ல கரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெறுது. இந்த கரோனா தடுப்பூசி ஒத்திகைனா ஊசி போடுவாங்கன்ட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. கிடையாது. ஊசி போடுற வர்ற நோயாளிகளையோ இல்ல ஊசி போட வர்ற மக்களையோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா அணுகணும், அவங்களை எங்களை உட்கார வைக்கணும்,
ஸோ ஊசி போட்ட மக்களை எங்க உட்கார வைக்கணும், ஸோ ஊசி போடுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒத்திகையா பாக்குறது தான் இது. ஊசி போடுறது கிடையாது. அது தெளிவா ஞாபகம் வச்சுங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, ஊசி போட ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு. கிடையாது. அதற்கு அடுத்தது முக்கியமான ஒரு கரண்ட் பேஸ், மிக மிக முக்கியம், எதிர்பார்க்கலாம் தேர்வுல. மத்திய அரசின் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருது அறிவிப்பு. மத்திய அரசினுடைய புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருது அறிவிக்கப்பட்டிருக்குது. யாருக்கு அப்படின்னா கே அனுராதா மற்றும் பி லதா, இந்த இருவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. இவங்க ரெண்டு பேருமே புதுச்சேரியை சேர்ந்தவர்கள். சரி, எதுக்காக இவங்களுக்கு இந்த புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருது அறிவிக்கப்பட்டிருக்குன்னா, ஒவ்வொரு வருஷத்திலையும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல சிறப்பாக சேவையாற்றும் செவிலியர்களுக்கு, அதாவது நர்ஸ், யார் யார் நல்லா சிறப்பா சேவையாற்றுறாங்களோ அவங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருது கொடுக்குறாங்க. இந்த வருஷம் கே அனுராதா மற்றும் பி லதா, இந்த இருவருக்கு இந்த விருது வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. பட் இது வந்து இன்னும் கொடுக்கப்படல, பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸால. அந்த விழா ஏற்பாடுகள்லாம் எப்பொழுது நடக்கும்னு தெரியல. பட் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருச்சு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, விருது பெற்றவர்கள் கே அனுராதா மற்றும் பி லதா, புதுச்சேரியை சேர்ந்தவர்கள். இந்த விருது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, சிறப்பாக சேவையாற்றும் செவிலியர்களுக்காக இந்த விருது அறிவிக்கப்படுகிறது. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக 8வது முறையாக இணைந்தது இந்தியா. நிரந்தர உறுப்பினர் கிடையாது, நிரந்தரம் அல்லாத உறுப்பினர். நிரந்தரமல்லாத உறுப்பினராக 8வது முறையாக இந்தியா இணைந்துள்ளது. நிரந்தர உறுப்பினர் கிடையாது. ஓகேங்களா? நிரந்தரம் அல்லாத உறுப்பினராக 8வது முறையாக இணைஞ்சிருக்கு. இதை பத்தின ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நான் போன கிளாஸ்ல நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஜனவரி 1, 2021 கிளாஸ்ல இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில்னா என்ன, அதுல வந்து மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அதுல எத்தனை உறுப்பினர் நிரந்தர உறுப்பினர்கள், எத்தனை உறுப்பினர்கள் நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்கள் பத்திலாம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். அதுக்கான ஷார்ட்கட்டும் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவா சொல்லிடுறேன். ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல மொத்தம் 15 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதுல 5 பேர் நிரந்தர உறுப்பினர், 10 பேர் நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்கள். இந்த 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறை சுழற்சி முறையில தேர்தல் மூலம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ இந்த 5 பேர் யார் அப்படின்னா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சைனா, அமெரிக்கா. அதாவது ரெஃப்கா அப்படின்ட்டு உங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். இந்த 5 பேர் நிரந்தர உறுப்பினர்கள். எப்பயுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர்களாக இருப்பாங்க. பட் இந்த 10 நாடுகள் சுழற்சி முறையில தேர்தல் மூலம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜனவரி 1, 2021 முதல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 8வது முறையா இந்த பாதுகாப்பு கவுன்சில்ல நிரந்தரம் அல்லாத உறுப்பினர் லிஸ்ட்ல சேர்ந்திருக்கு. பதவிக்காலம் 2 வருஷம். அதாவது 2021 to 2022, இந்த 2 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு கவுன்சில்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க நிரந்தரம் அல்லாத உறுப்பினராக. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்குவாங்க. ஸோ அதன் அடிப்படையில இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இந்தியா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு தலைவர் பொறுப்பை ஏற்க போகிறது. எந்த மாசம்? ஆகஸ்ட் மாசம் ஏற்க போகுது. அடுத்த வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட அப்பதான் நமக்கு அப்டேட் கிடைக்கும். இந்த வருஷத்துக்கு ஆகஸ்ட் மாசத்துல பாதுகாப்பு கவுன்சிலுடைய ஹெட்டா யார் இருக்க போறா? இந்தியா இருக்க போகிறது. அடுத்த மிக மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஆஸ்திரேலிய தேசிய கீதத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. எந்த தேசிய கீதம்? ஆஸ்திரேலிய தேசிய கீதத்துல என்ன திருத்தம்னா, அந்த ஆஸ்திரேலிய தேசிய கீதத்துல இளமையான சுதந்திர நாடு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்த வார்த்தை ஜனவரி 1, 2021 முதல் ஒன்றுபட்ட சுதந்திர நாடு என்று மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுங்க, சமீபத்துல எந்த நாட்டினுடைய தேசிய கீதம் திருத்தப்பட்டது அப்படின்னா கேட்டா ஆஸ்திரேலிய தேசிய கீதம். என்னென்ன வார்த்தை ரீப்ளேஸ் பண்ணப்படுதுன்னா, இளமையான சுதந்திர நாடு என்பதுக்கு பதிலா ஒன்றுபட்ட சுதந்திர நாடு அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. மிக மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது, உலக சுகாதார அமைப்பு பைசர் தடுப்பூசிக்கு அனுமதி அளித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பு பைசர் தடுப்பூசிக்கு அனுமதி அளித்துள்ளது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பைசர் தடுப்பூசியை அவசர காலங்கள்ல அனைத்து நாடுகளும் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு இந்த உலக சுகாதார அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா
பர்மிஷன் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபைசர் தடுப்பூசி என்ன, அதை யார் தயாரிக்கிறா அப்படின்றத பாருங்க. அமெரிக்காவினுடைய ஃபைசர் நிறுவனம் மற்றும் ஜெர்மனியுடைய பயோஎன்டெக் நிறுவனம், இவங்க 2 பேருமே கூட்டா சேர்ந்து உருவாக்கின தடுப்பூசி தான் இந்த ஃபைசர் தடுப்பூசி. இந்த ஃபைசர் தடுப்பூசி ஆல்ரெடியே இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கீகாரத்தை பெற்று பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ இந்த தடுப்பூசி இப்போ அதிகாரப்பூர்வமா உலக சுகாதார அமைப்பாலே அனுமதிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த தடுப்பூசியை பொதுமக்களுக்கு செலுத்த உலக சுகாதார அமைப்பு அனுமதி அளித்துள்ளது. ஸோ இதுதான் முதல் தடுப்பூசி. உலக சுகாதார அமைப்பு அனுமதி கொடுத்திருக்கிற முதல் தடுப்பூசி எது? இந்த ஃபைசர் தடுப்பூசி. ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பா கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது, சூரிய மின்சக்தியில் இயங்கும் புதுச்சேரி விமான நிலையம். முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். நாட்டிலேயே முதல் முறையா சோலார் பவர்ல இயங்குற ஒரு விமான நிலையம் என்ற பெருமையை புதுச்சேரி லாசுப்பேட்டை விமான நிலையம் பெற்றுள்ளது. புதுச்சேரி லாசுப்பேட்டை விமான நிலையம் பெற்றுள்ளது. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்லி சோலார் பவர் மூலமா தான் ரன் பண்ணப்படுகிறது. ஸோ புதுச்சேரி லாசுப்பேட்டை விமான நிலையம் நாட்டிலேயே முதல் முறையாக சூரிய மின்சக்தியில் இயங்கும் விமான நிலையம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. ஞாபகம் வச்சுங்க. ஸோ எது? புதுச்சேரி. அதனுடைய பெயர் என்ன? லாசுப்பேட்டை விமான நிலையம். இது மொத்தம் எதில் இயங்குது? சோலார் பவர்ல இயங்குது. ஸோ இதில் இருக்கிற எல்லா கரண்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். உண்மையாவே கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த முக்கியமான கிளாஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.